ஒரு வழியா ரீல்ஸ் பைத்தியங்க 3 நாள் ஸ்டே பண்ணி முடிச்சிட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போது வெற்றி அவங்களோட பொட்டி படுக்கையெல்லாம் தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப அது மேல நின்னு பையன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. டேய் இறங்குடான்னு சொன்னா முடியாது போடான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க. என்னடா சொன்னேன்னு அவனை விரட்டி பிடிச்சு அப்படி சொல்லுவியான்னு கேட்டா கையில கடிச்சு வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். சரி போய் தொலைடான்னு திரும்பி பார்த்தா பெட்டி படுக்கைய காணோம். பாவம் வெற்றியும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப போற வரவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப வேணி வந்து பீச் என்ட்ரன்ஸ் கிட்ட 3 லக்கேஜ் கிடந்துச்சு. அத ஒழுங்கா உன்னோட ரூம் சர்வீஸ் பசங்க கிட்ட சொல்லி எடுத்துட்டு போக சொல்லுடான்னு சொல்ல வேகமா வந்து தேடி பார்த்தா அங்கேயும் இல்ல. அப்ப ஐசு என்ன அந்த கெஸ்ட் லக்கேஜ் தானே தேடிக்கிட்டு இருக்க, அது அந்த ஸ்மோக்கிங் ஏரியால இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புனதும் வேகமா ஓடி போய் பார்த்தா ஸ்ரீநிதி அங்க இருக்கத பார்த்ததும் விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக கேஸ்வலா நடந்து போக, டேய் பேக்க தானே தேடுற, அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட பார்த்தேன் போய் பாருன்னு சொல்ல வேகமா அங்க ஓடி வந்து தேடி பார்த்தாலும் இல்ல. அப்ப உத்தமன் கான்டாக்ட் பண்ணி எங்க தாண்டா இருக்க, எதையுமே காணோம், சோப்பு சீப்பு ஷாம்பு எல்லாத்தையுமே மொத்தமா காலி பண்ணி டோட்டல் குடும்பமா போய்கிட்டு இருக்காங்க, நீ ஹவுஸ் கீப்பிங் கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி வைக்க சொல்லுன்னு சொல்ல உண்மையை சொல்லிடலாம்னு அந்த டான்ஸ் கப்பல் இருக்காங்கல்லன்னு சொன்னதுமே அவங்கள இப்பதான்டா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி அனுப்பி வச்சேன், அவங்களுக்கு என்னன்னு கேட்க என்ன போயிட்டாங்களான்னு கேட்டா டேய் உனக்கு என்ன காதும் போச்சா, 7 மணிக்கு மீட்டிங் இருக்கு ஒழுங்கா வந்து சேருன்னு சொல்றான். அப்ப 3 பேரும் சேர்ந்து வந்து என்னப்பா இப்படி வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்துருக்க, பேக் ரொம்ப வெயிட்டா இல்ல வேலை போயிருன்ற பயமா, எனக்கு அப்படிதானே இருந்திருக்கும், என்னடா முறைக்கிற கடுப்பா இருக்கான்னு 3 பேரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி நின்னு கிளிக்கிறாளுங்க. அங்க கட் பண்ணா போர்ட் மீட்டிங்ல கோவிட் முடிஞ்சு இப்ப ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாம் 80% அதிகமா வர்றாங்க, ஆனா ஏன் ரெவன்யூ மட்டும் வரவே மாட்டேதுன்னு கேட்க நாங்க இதுக்கு பொறுப்பேத்துக்கிறோம், நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இது மாறிடும்னு, அதுக்காக நாங்க காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்ல எந்த ஏரியாலன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கிச்சன் இன்வென்டரியில இருந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னதும் இங்க வர்ற கெஸ்ட் எல்லாம் உங்களோட டவலுக்கும் கேர்டைனுக்கும் பெட் ஸ்ப்ரெட்டுக்கும் சென்ட்டுக்கும் ரிவ்யூ கொடுத்துட்டு போறது இல்ல, அவங்களாம் ரிவ்யூ கொடுத்துட்டு போறது என்னோட ஃபுட்டுக்கு, நான் மட்டும் வெளியே போனா உங்க ரெசார்ட் மொத்தமா படுத்துரும், நீங்க இத காஸ்ட்லி அஃபேர்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் தப்பான ரூட்ல போறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஓனரும் நம்ம இன்னொரு குவார்ட்டர் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாரு. இங்க பாண்டி கால் பண்ணி டேய் மொபைல்ல மெசேஜ் வந்திருக்கத பாருடான்னு சொல்ல சரின்னு அவனும் பார்த்தா சேலரி கிரெடிட் ஆன மெசேஜ் வந்திருக்கத பார்த்ததும் துள்ளி குதிக்க, அப்ப பாண்டி வந்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணி சம்பளம் போட்டாங்கம்மா, நீ கேட்டதை விட 2000 எக்ஸ்ட்ராவே அனுப்பி வைக்கிறேன், தங்கச்சி ஏதோ கிளாஸ் ஏறணும்னு சொல்லியிருந்தா என்னன்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கடங்காரனுக்கு கால் பண்ணி 5000 வட்டி காசு போட்டு விட்டுருக்கேன் வந்துச்சா பாருங்கன்னு வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்க கடங்காரன் காண்டாகி அனுப்புனது 5000 ஓவா இதுல வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்க, அடுத்த மாசத்துல இருந்து மாசம் 15000 கட்டிரு, 10,000 அசரு 5000 வட்டின்னு சொல்லிட்டு போன வைக்க தவளை தாமாயலே கெடுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அங்க கட் பண்ணா நெடுமாறன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா சேர்ந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க அவன் மட்டும் ரொம்ப டென்ஷனா இருக்கத பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா போர்ட் மீட்டிங்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப கோவமா எனக்கு தேவையானதெல்லாம் மரியாதையும் அந்த ரெசார்ட்ல பாதியும்னு சொல்ல இப்பதான் எதுக்கு இவன் எங்கேயும் போகாம இங்கேயே உட்கார்ந்துருக்கான்றது தெரியுது, என்னைய கொஸ்டின் பண்றது கூட பரவாயில்ல, ஃப்ரெஷ்னஸ் இல்லாம சமைக்க சொல்றாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னோட மெனுவை அந்த ரேடியஸ்ல இருக்க எவனாலையும் சமைக்க முடியாது, ஆனா அதுக்கான வேல்யூவே அங்க கிடையாதுன்னு காண்டுல பேசிக்கிட்டு இருக்க, டேய் நம்மளே ஜாலியா இருக்கலாம்னு தான் வெளியே வந்தோம், எதுக்குடா இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு, நம்ம இப்ப ஏதாவது கையேந்தி பவன்ல சாப்பிட்டா என்னன்னு கேட்க எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம அக்கா கடையை பார்த்ததும் வண்டியை நிறுத்தி நீயும் வாடான்னு சாப்பிட கூப்பிட்டா இல்லடா கூட்டமா இருக்கு நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல சரின்னு அவங்களும் வந்து என்ன இருக்குன்னு கேட்டா சார் இங்க சூப்பு நல்லா இருக்கும் குடிச்சு பாருங்கன்னு சொல்லி வெற்றி கொடுத்து விட அத மாறன் கிட்ட வந்து கொடுத்ததும் மோந்து பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு பார்க்க மனசு செம்ம காண்டுல வெளியே வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா உன்னோட சிக்னேச்சர் சூப்பை 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அதை தூக்கி போட்டு வரும்போது நடுத்தர மக்கள் கீழ்த்தர மக்கள்னு எல்லாருமே அதை குடிக்கிறத பார்த்துட்டு எவன்டா இதை செஞ்சான்னு வந்து பார்க்க அவன் வெற்றியை பார்த்து சாக்காக வெற்றி அவனை பார்த்து சாக்காக அப்ப குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி அக்கா வந்து சார் நீங்க நெடுமாறன் தானே மாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஆனா நான் அதுக்கு முன்னாடியே உங்களை டிவில பார்த்திருக்கேன்னு பாண்டியையும் கூப்பிட்டு கோர்த்து விட அவன் நெடுமாறனை பார்த்ததுமே கழியிறான். வெற்றியும் சாரி கேட்கலாம்னு பார்த்தா அக்கா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர் காசெல்லாம் கேட்க வேணாம் பாத்துக்கலாம்னு சொல்ல விறுவிறுன்னு கடுப்புல கிளம்பி போயிடுறான். என்ன மாஸ்டர் அவர் போறத பார்த்தா கிச்சனுக்குள்ள இல்ல இந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே உங்களை விடமாட்டாரு போலயேன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். ஆனா வெற்றி வேலை எதுவும் போயிருமோன்னு ரொம்ப பயப்படுறான். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு எதுக்கு இவ்வளவு காண்டானாருன்னு கேட்க எல்லாம் பொறாம மாஸ்டர், ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா அவர் உன்னோட ஸ்பெஷல் சூப்பர் டேஸ்ட் பண்ணாருன்னு சொல்ல
அத ஒரு ரெசார்ட்ல குடுக்குற ஸ்பெஷல் டிஷ்னு சொன்னதும் பாண்டிக்கு உசிரே இல்ல. இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம்டா விட்டுறலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு நம்ம பசங்க வர்றத பார்த்ததும் வேகமா வண்டி எடுத்துட்டு போய் அடிச்சு தூக்க போறான்னு பார்த்தா பக்கத்துல போய் பிரேக் அடிச்சு வெற்றியை கூப்பிட்டு, உன் பேரு வெற்றி தானே, எனக்கு ஃப்ரீயா சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு சூப்புக்கான ஒரிஜினல் பிரைஸ கொடுத்து இந்த காசு என்னோட ரெசிபிக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப, சார் மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன்னு பின்னாடியே போனாலும் கண்டுக்காம அவன் வாட்டுக்கு போயிடுறான். பாண்டியும் என்னடா பேரெல்லாம் கேட்டுட்டு போறாரு, வேலையை விட்டு தூக்குறதுக்கா இருக்குமோன்னு சொல்ல, இதை கேட்டதும் வெற்றி என்ன பண்றதுனே தெரியாம முழிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.